ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் வாழைப்பூ கூட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாழைப்பூ வச்சு பொரியல் பண்ணலாம், கூட்டு செய்யலாங்க. கூட்டு செஞ்சால் பசங்க வீட்டில் யாரும் அதிகம் சாப்பிட்றதில்லன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அது வாழைப்பூவில் துவர்ப்பு அதிகமாக இருக்கிறதுனால அப்படி சொல்லுவாங்க. நம்ம இது போல் செஞ்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்கள் பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. வாழைப்பூவை பொடியாக அரிஞ்சு தண்ணியில் எடுத்துக்கலாங்க. அந்த தண்ணியில் ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூளும் கொஞ்சமாக கல் உப்பும் போட்டுக்கலாங்க. ஏன்னா அது துவர்ப்பை எடுக்குங்க அந்த கல் உப்பு. இப்போ வெங்காயம், தக்காளி, பூண்டு, கருவேப்பிலை எல்லாம் எடுத்து வச்சுக்கலாங்க. பொடியாக எல்லாத்தையும் அரிஞ்சு எடுத்து வச்சாச்சுங்க. அடுத்து கடலைப்பருப்பை வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாங்க. தண்ணி வடிகட்டு கடலைப்பருப்பு வந்ததும் இதை நல்லா ஒன்றும் பாதியமாக மசிச்சுக்கலாங்க. மசிச்சு எடுத்தாச்சுங்க. அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாங்க. நான் இன்றைக்கி குக்கரில் தாங்க செய்ய போகிறேன். குக்கர் வச்சுட்டு எண்ணெய் விட்டு காய வச்சுக்கலாங்க. எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டுக்கலாங்க. கடுகு பொரியட்டோங்க. கடுகு பொரிஞ்சதும் வெங்காயத்தை போட்டுக்கலாங்க. அடுத்து கருவேப்பிலை போட்டுக்கலாங்க. போட்டுட்டு நல்லா வதக்கி விடலாங்க. வெங்காயம் வதங்கினதும் பூண்டை தட்டி வச்சுக்கிறேன் பாருங்கள், அதையும் போட்டுக்கலாங்க. போட்டுட்டு நல்லா வதக்கி விடலாங்க. அடுத்து தக்காளி பழத்தை போட்டுக்கலாங்க. அதையும் நல்லா வதக்கி விடலாங்க. வதங்கினதும் வாழைப்பூவை தண்ணி இல்லாமல் நல்லா ஒட்டை புழிஞ்சிட்டு அதில் போட்டுக்கலாங்க. போட்டுட்டு அதே நல்லா வதக்கி விடலாங்க. வாழைப்பூ போட்டு கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கட்டோங்க. வதங்கிடுச்சுங்க. இதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கலாங்க. போட்டு நல்லா கலந்து விடலாங்க. இப்போ நம்ம மசிச்சு வச்சுக்கிற கடலைப்பருப்பு அதில் ஊற்றிக்கலாங்க. இப்போ நம்மளுக்கு கூட்டு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாங்க. அதில் நம்ம காரத்துக்கு ஏற்ப மிளகாய்த்தூள் போட்டுக்கலாங்க. இன்றைக்கி நான் குழம்பு மிளகாய்த்தூள் போட்டுக்கிறேங்க. அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. போட்டு கலந்து விட்டுட்டு உப்பு காரம் பார்த்துக்கலாங்க. நம்மளுக்கு துவர்ப்பு அதிகம் இல்லாமல் அந்த உப்பும் காரமும் கரெக்டாக இருக்குதா பார்த்துக்குங்க. டேஸ்ட் பார்த்துட்டு இதை குக்கரை மூடியை போட்டு நல்லா மூடி விடலாங்க. மூடி விட்டுட்டு இந்த விசில் வரட்டோங்க. 5லேருந்து 6 விசில் கூட நல்லா வரட்டோங்க. அப்போ தான் வாழைப்பூ நல்லா வெந்து சூப்பராக இருக்குங்க. இப்போ விசில் வந்துடுச்சுங்க. இப்போ ஓப்பன் பண்ணி வச்சு பாருங்கள். இப்போ வாழைப்பூ நல்லா வெந்துடுச்சுங்க. அதை நல்லா கலந்து விட்டுட்டு இதில் நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி இலை போட்டுக்கலாங்க. கொத்தமல்லி இலை இருந்ததுன்னா போட்டுக்கலாங்க, இல்லைன்னா அப்படியே விட்டுடலாங்க. அவ்வளோதாங்க, வாழைப்பூ கூட்டு ரெடி ஆகிடுச்சுங்க. இது ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. துவர்ப்பே இருக்காதுங்க. வாழைப்பூவில் 2 இருக்குதுங்க. துவர்ப்பு வந்து வாழைக்காயில் தாங்க இருக்கும், வாழைப்பழத்தில் இருக்காது. நம்ம வாழைக்காய் பூ போடும்போது கொஞ்சம் துவர்ப்பு இருக்கும் தாங்க. அது இது போல் செஞ்சு பாருங்கள், உங்கள் பசங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோதாங்க, வாழைப்பூ கூட்டு ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே இருக்கிற பெல் பட்டன் அழுத்துங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வருங்க.